பிக் பாஸ் வீட்ட விட்டு இந்த வாரம் எஃப்ஜே தான் எலிமினேட் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9 இந்த ஒரு வாரம் ரொம்பவே விறுவிறுப்பா போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கோர்ட் டாஸ்கர் ரசிகர்களுக்கு என்கேஜ்மெண்டா கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வச்சிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை வந்தாச்சு. அண்ட் இன்னைக்கு யாரு வெளியேறுவாங்க, யார் ஓட்டிங் கம்மியா இருக்காங்க அப்படிங்கிற ரிசல்ட்ஸ்லாம் வெளியாகும். அந்த வகையில பார்க்கும்போது இந்த வாரம் எஃப்ஜே தான் ரொம்ப ரொம்ப ஓட்டிங்ல கம்மியா இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதனால இந்த வாரம் அவர் தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஆதிரி அவர்கள் போனதுக்கு அப்புறம் எஃப்ஜே ரொம்பவே தனிச்சையா விளையாண்டுட்டு இருந்தாரு. இடையில வியானா கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தாரு. ஆனா ஒன்ஸ் ஆதிரி உள்ள வந்ததுக்கு அப்புறம் எஃப்ஜேவோட ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது டோட்டலா கம்மியாயிருச்சு. முன்னாடி பாரு கூட எதற்கெடுத்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாரு. பட் இப்ப சண்டை போடுறாரு, ஆனா ரொம்பவே ஷட்டலா சண்டை போட்டுட்டு இருக்காரு. குறிப்பா சொல்ல போனா ஆதிரி வந்ததுக்கு அப்புறம் எஃப்ஜேவே காணாம போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த முறை அவருக்கு ஓட்டுகள் கம்மியா வந்திருக்கோ அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு ஏற்படுது. அண்ட் இந்த ஒரு சீசன்ல எஃப்ஜே ரொம்பவே நல்ல பிளேயர் தான். பட் எந்த ஒரு இடத்துலையுமே பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல அவர் பெருசா ஈடுபடலை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் தான். இது எல்லாத்தையும் தாண்டி எஃப்ஜேக்கு ஓட்டு கம்மியாக மிக முக்கியமான ஒரு காரணமா எது இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, ஆதிரே அவர் மேல வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஒரு கேஸை அவர் நின்று வாதாடி அதுக்கப்புறம் சாரி கேட்டிருந்திருக்கலாம். பட் எடுத்த உடனேயே அவரு சாரி அப்படின்னு சொல்லி அந்த கேஸை முடிச்சிட்டாரு. கண்டிப்பா அந்த ஒரு கேஸை பிரீஃபா பேசியிருந்தாரு அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். ஆதிரிக்கும் அவருக்கும் கண்டென்ட் கிடைச்சிருக்கும். அண்ட் பார்க்குற நமக்கும் என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள பார்த்துருப்போம். பட் இது எதுவுமே இல்லாம எடுத்த உடனேயே ஐ ஃபீல் கில்ட்டி அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒரு கேஸை முடிச்சிட்டாரு. அண்ட் இதனாலே சுவாரஸ்யம் அப்படிங்கிறது கம்மியாயிருச்சு. இதுவும் கூட ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம் அவருக்கு ஓட்டுகள் கம்மியாக. எது எப்படியோ வெள்ளிக்கிழமை வரைக்கும் இப்போதைக்கு அவர் தான் ஓட்டிங்ல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்காரு. இதே நிலைமை இன்னைக்கு நைட்டு நீடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு சனிக்கிழமை எஃப்ஜே தான் வெளியேறுவாரு. அதிகப்படியா எஃப்ஜே தான் நான் நினைக்கிறேன். இல்ல வேற யாரும் வெளியேறுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரான கார்த்திக் அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி பயங்கர வைரலா போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு செய்திக்கு அவரோட பையன் கௌதம் கார்த்திக் ரீசெண்டா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அப்பாவுக்கு உடல்நிலை முடியல அப்படிங்கிற ஒரு போட்டோ இப்போ சோசியல் மீடியால சர்க்குலேட் ஆகி வந்துட்டு இருக்கு. அது இப்போ எடுக்கப்பட்ட போட்டோ கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட போட்டோ. ஸோ இதன் மூலியமா நான் ஒண்ணே ஒன்று தான் சொல்லிக்க விரும்புறேன். அது டோட்டலி ஃபேக். அப்பாவுக்கு உடல்நிலை முடியல, அவர் ரொம்ப சீரியஸா இருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க ஃபேக் தான். அவரு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காரு. அண்ட் முன்ன விட இப்போ பெட்டராவே இருக்காரு. அண்ட் இந்த மாதிரியான நேரத்துல நீங்க எங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணணும். இந்த மாதிரி தவறான விஷயங்கள பரப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு. கௌதம் கார்த்திக் அவர்கள் அவரோட தந்தை கார்த்திக் அவர்கள பத்தி ஷேர் பண்ணியிருந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. கார்த்திக் அவர்கள் மீடியா முன்னாடி தோன்றி ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்டர்வியூவோ கொடுத்தாருன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.